இன்னைக்கு நம்ம கல்லாமணி மாங்கால மாங்காய் குழம்பு செய்யலாம். அதுக்கு கிளிமூக்கு மாங்காவை பெரிய பெரிய துண்டா கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. மாங்காய் புளிப்பாக இருந்துச்சுன்னா புளி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால பெரிய நெல்லிக்காய் அளவு புளி போட்டிருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் 4 ஸ்பூன் அளவு வெல்லம் போட்டுக்கணும். மாங்காய் புளிப்பாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா மாங்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 4 வத்தலை கில்லாமல் போட்டுக்கோங்க. கில்லாமல் போடும்போது நமக்கு உரப்பு அதிகமாக இருக்காது. நல்லா பொரிஞ்ச பிறகு 100 கிராம் வெங்காயம், அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுருங்க. அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வெந்தயமும் வெங்காயமும் கருகிடக்கூடாது. கருகுனா நமக்கு குழம்பு நல்லாவே இருக்காது. கருகிராமல் பார்த்து நீங்கள் வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கருகிராமல் பார்த்து வதக்கிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, 1/2 ஸ்பூன் காயப்பொடி, தேவையான அளவு உப்பையும் இப்பயே போட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 நிமிடத்துக்கு நல்லா கருகிராமல் வதங்கின பிறகு இப்போ மாங்காவை போட்டுக்கலாம். மாங்காவை போட்ட பிறகு நீங்கள் 2 நிமிடத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இந்த மசாலா வந்து கருகிடக்கூடாது. கருகிட்டால் குழம்பு கசக்கும். நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம். கருகிராமல் பார்த்து லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வெந்தயம் வெங்காயத்தோட மனம் நல்லா வந்த பிறகு தான் நம்ம புளித்தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து இன்னும் கூட நல்லா 1 நிமிஷத்துக்கு வதங்கிடட்டும். மொத்தம் 2 நிமிடத்துக்கு நீங்கள் நல்லா வதக்கிறீங்க லோ ஃப்ளேமில். இப்போ புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மாங்காய் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிடத்துக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிடம் கழிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், மாங்காய் வந்து நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பழமாக எடுத்துக்கிட்டோம்னா மாங்காய் குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரொம்பையும் பழமாக இருந்துடக்கூடாது. லைட்டாக பழம் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு மாங்காய் இருந்துச்சுன்னா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்கள். பாருங்கள், நமக்கு மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே இந்த மாங்காய் குழம்பு செஞ்சு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். மல்லி இலை போட்டு இறக்கிருங்க. உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிடத்துக்கு நீங்கள் அடுப்பில் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சாதத்தில் ஊற்றி இன்றைக்கி பிசைஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டுமே அப்படின்னு நாங்கள் வச்சுருக்குறோம். பாருங்கள், நமக்கு மனமாக மாங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் ஊற்றி இன்றைக்கி பிசைஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. கல்லாமணி மாங்காய்னாலும் கிளிமூக்கு மாங்காய்னாலும் ஒன்று தான். பாருங்கள் எவ்வளவு சுவையாக நமக்கு ரெடியாக இருக்குன்னு. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி மெத்தடில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.